அலியின் கதை. அலி மெதுவாக நடந்தான். உடலை இறுக்கமாக பற்றியிருந்த பழைய அழுக்கான சட்டையும் சேறு படிந்த முண்டும் காலடி ஒலி எழுப்பிய பழைய செருப்பும் அணிந்து அவன் பள்ளி வாசலுக்கு அருகில் வந்து சேர்ந்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி வாசலை கடந்து சிரித்து விளையாடி உள்ளே சென்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் அலி. அப்போது அவனது மனதில் கனவுகள் நிறைந்திருந்தன. ஆனால் இன்று காலம் மிகவும் மாறிவிட்டது. அவனது தோற்றமும் அவனைச் சுற்றியிருந்த காட்சிகளும் மாறிவிட்டன. இருப்பினும் அவனது உள்ளத்தில் அன்றைய அதே வலியும் உறுதியும் இப்போதும் இருந்தன. அவனது மனம் 25 ஆண்டுகள் பின்னோக்கி பயணித்தது. மதிய உணவிற்காக அவனது தந்தையின் வியர்வை அவனது உணவு கிண்ணத்தில் இருந்து வந்தது. மற்றவர்களுக்கு அந்த வியர்வையின் மனம் வெறும் ஒரு வாசனையாக இருந்திருக்கலாமானால் அலிக்கு அது பசியின் வலியை அகற்றும் ஒரு அமிர்தமாக தோன்றியது. ஆனால் ஒரு நாள் அந்த உணவு கிண்ணம் அவனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு அவனை இட்டுச் சென்றது. கணிதமும் அறிவியலும் அவனது உயிரின் ஒரு பகுதியாக இருந்தன. அதனால் எப்போதும் வகுப்பில் முதல் 10 இடங்களில் அவன் இருப்பான். அங்கு அறிவியல் கற்பித்தவர் மாத்துக்குட்டி சார். ஆனால் மாத்துக்குட்டி சார் வகுப்பில் உள்ள ஏழை மாணவர்களை எப்போதும் இழிவாகவே பார்த்தார். ஒரு நாள் மதிய உணவு உண்ண அலி தனது உணவு கிண்ணத்தை திறந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்தமான கஞ்சியும் ஊறுகாயும் தான் அன்றைய உணவு. திடீரென ஒரு புளிப்பு வாசனை வகுப்பறை முழுவதும் பரவியது. அது அலியின் உணவு கிண்ணத்தில் இருந்து வந்தது என்பதை உணர்ந்த மாத்துக்குட்டி சார், அலி, இது என்ன? இந்த துர்நாற்றம் வகுப்பறை முழுவதும் நிரம்பியிருக்கிறது என்று கேட்டு உணவு கிண்ணத்தை பிடுங்கினார். அருகில் இருந்த மாணவர்கள் இதை கேட்டு சிரித்தனர். அது அலியின் மனதை மிகவும் புண்படுத்தியது. அவமானம் அங்கு முடிந்துவிடவில்லை. தேர்வு பற்றி பேசும்போது மாத்துக்குட்டி சார் கூறினார், படிப்பு என்பது நல்ல வீடுகளில் பிறந்து நல்ல உணவு உண்டு வளரும் குழந்தைகளுக்கானது. உனது வீட்டில் உனது தந்தை செய்யும் கூலி வேலையை நீயும் செய்தால் போதும். அந்த வார்த்தைகள் அலியின் மனதில் ஆழமாக பதிந்தன. பின்னர் ஒரு திட்டத்தை முன்வைத்தபோது, உன்னையும் உனது தந்தையையும் போலவே இப்படித்தான் சிந்திக்க முடியும் என்று கூறி அந்த திட்டத்தை இழிவுபடுத்தினார். அன்று முதல் அந்த வகுப்பறையும் மாத்துக்குட்டி சாரும் அலியை மிகவும் வேதனைப்படுத்தினார். ஆனால் அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் பெயர் சுந்தரேசன் சார். அவர் அலியிடம் மிகுந்த அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டார். அலி அவமானிக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் அவர் அவனை ஆறுதல் படுத்தினார். வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று கற்பித்தார். அவரது வார்த்தைகள்தான் அலியை மேலும் வலிமையாக்கின. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவனது பழைய பள்ளியான அரசு ஆரம்ப பள்ளி பொருளாதார ரீதியாக தோல்வியடைந்து மூடப்படும் நிலையில் இருப்பதை ஒரு செய்தியில் அலி கண்டான். அதன் காரணத்தை ஆராயவும் மாத்துக்குட்டி சாரின் நடத்தை மாறியிருக்கிறதா என்பதை அறியவும் அலி ஒரு கூலி தொழிலாளியின் உடையில் பள்ளிக்கு செல்ல முடிவு செய்தான். ஒரு புதிய பணி பள்ளியின் வளாகத்திற்குள் நுழைந்த அலி சுற்றிலும் ஒரு முறை கண்களை ஓட்டினான். சுற்றிலும் காட்டுப்புதர்கள் படர்ந்திருந்தன. கட்டிடங்கள் பழையவையாக இருந்தாலும் எல்லாம் அழிவின் விளிம்பில் இருப்பதை ஒரு பார்வையில் புரிந்து கொள்ள முடிந்தது. திடீரென முன்னால் ஒரு சத்தம் கேட்டு அலி திரும்பினான். அது மாத்துக்குட்டி சார். அவரை பார்த்ததும் அலி அதிர்ச்சியடைந்தான். அதே ஆணவம், அதே முகம், அதே பாவனை. பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை. அலி மாத்துக்குட்டி சாரை பார்த்து ஒதுங்க முயற்சித்தானால் அப்போதே அவர் அலியின் உடலில் மோதினார். கண்கள் தெரியவில்லையா? எங்கே பார்த்து நடக்கிறாய் என்று மாத்துக்குட்டி சார் ஆணவத்தோடு கேட்டார். அலி பயத்தோடு தலை குனிந்தான். என்னடா, நீ கூலி தொழிலாளியா? இங்கே என்ன வேலைக்கு வந்திருக்கிறாய்? பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரிவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் என்று மாத்துக்குட்டி சார் மீண்டும் கோபமாக கேட்டார். அலியின் மனதில் பழைய மாத்துக்குட்டி சாரின் உருவம் தோன்றியது. எந்த மாற்றமும் இல்லை. அதே இழிவு, அதே ஆணவம், அதே கொடூரமான பேச்சு. அலியின் இதயத்தில் பழைய காயங்கள் மீண்டும் வெடித்தன. இந்த மனிதர் இந்த பள்ளியின் முதல்வராக இருக்கும் வரை இந்த பள்ளிக்கு எந்த மீட்பும் இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் இந்த அவமானமும் இந்த இழிவும் அலியை மேலும் வலிமையாக்கியது மட்டுமே. மாத்துக்குட்டி சாரின் ஆணவமான பேச்சை கேட்டு அலி தலை குனிந்து நின்றான். என்னடா, நான் கேட்டதை கேட்கவில்லையா? இங்கே என்ன வேலைக்கு வந்திருக்கிறாய்? மாத்துக்குட்டி சார் மீண்டும் குரலை உயர்த்தினார். சார், நான் இங்கு ஏதாவது வேலை இருக்கிறதா என்று பார்க்க வந்தேன் என்று அலி நடுக்கத்துடன் கூறினான். தனது உண்மையான வாழ்க்கையில் பலர் தன்னை பயத்துடன் பார்ப்பதை அலி நினைவு கூர்ந்தான். ஆனால் இன்றுதான் ஒரு பழைய ஆசிரியருக்கு முன்னால் பயத்துடன் நிற்கிறான்.
மாத்துக்குட்டி சார் அவனை தலை முதல் பாதம் வரை ஒருமுறை பார்த்தார். உன்னை போன்றவர்களுக்கு இங்கு என்ன வேலை? இப்போதே பள்ளியின் நிலை மோசமாக உள்ளது, அதற்கு நடுவில் நீ உண்ண வந்திருக்கிறாய் என்று இழிவாக கூறினார். இங்கு எந்த வேலையும் இல்லை, வெளியேறு. அலியின் இதயத்தில் ஒரு வலியின் அலைகள் ஆர்ப்பரித்தன. பல ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மனிதர் பழையவர் போலவே இருக்கிறார். அதே மனோபாவம், அதே கொடூரம். அலி உதவியற்றவனாக தலைகுனிந்தான். திடீரென ஒரு சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். அது சுந்தரேசன் சார். அலியை பார்த்ததும் சுந்தரேசன் சாரின் முகத்தில் ஒரு சோகம் கலந்த புன்னகை தோன்றியது. அலி, நீ இப்போதும் கூலி வேலைக்கு போகிறாயா? சுந்தரேசன் சாரின் கேள்வி அலியை ஆச்சரியப்படுத்தியது. சாருக்கு என்னை தெரிந்ததா? அலி கேட்டான். உனது முகத்தை நான் எப்படி மறப்பேன் அலி? நீ எனது நல்ல மாணவனாக இருந்தாய் என்று சுந்தரேசன் சார் கூறினார். மாத்துக்குட்டி சாருக்கு இது பிடிக்கவில்லை. சுந்தரேசானி, இவனை ஏன் இப்படி அன்பு காட்டுகிறாய்? இவன் ஒரு கூலி தொழிலாளி. இவனை போன்றவர்களால் இந்த பள்ளிக்கு எந்த பயனும் இல்லை என்று மாத்துக்குட்டி சார் கோபமாக கூறினார். மாத்துக்குட்டி சார், தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களது பெருமை உண்டு. இந்த பள்ளிக்கு நிறைய பராமரிப்பு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இவனை வைத்து அந்த வேலைகளை செய்யலாமா? சுந்தரேசன் சார் கேட்டார். மாத்துக்குட்டி சார் ஒரு நொடி யோசித்தார். பள்ளியின் நிதியை பயன்படுத்தி செய்யப்பட வேண்டிய வேலைகளை தனது பாக்கெட்டில் போட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு தோன்றியது. சரி, இவன் அங்கு உள்ள புல் வெட்டட்டும். ஆனால் இப்போது பணம் கொடுக்க என்னிடம் இல்லை. வேலை முடிந்த பிறகு நான் தருவேன் என்று மாத்துக்குட்டி சார் கூறினார். அலி மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். பள்ளிக்குள் நுழைய ஒரு வழி கிடைத்துவிட்டது என்று அவனுக்கு தோன்றியது. சுந்தரேசன் சாருக்கு நன்றி சொல்லிய பிறகு அலி தனது வேலையை தொடங்கினான். முதலில் பள்ளியின் புல் வெட்டுவதற்காக அவன் தனது பழைய வகுப்பறையை நோக்கி சென்றான். வகுப்பறையிலிருந்து ஒரு வகையான துர்நாற்றம் வந்து கொண்டிருந்தது. வகுப்பறையில் யாரும் இல்லை. அலி வகுப்பறைக்குள் ஒரு முறை எட்டி பார்த்தான். தான் அமர்ந்த அதே பெஞ்சு, அதே சுவர்கள். அங்குதான் அவமானிக்கப்பட்டான். அலியின் கண்கள் கலங்கின. தான் கடினமாக உருவாக்கிய ஒரு திட்டத்தை மாத்துக்குட்டி சார் தரையில் எரிந்து மிதித்து அழித்தது அவனது மனதில் மீண்டும் தோன்றியது. இந்த நினைவுகள் அவனது மனதில் ஒரு காயமாக இருந்தன. இந்த காயங்கள்தான் அவனை ஒரு தொழிலதிபராக மாற்றின. மாத்துக்குட்டி சார் அவமானித்த போதுதான் இந்த உலகில் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆவேன் என்று அவன் உறுதியெடுத்தான். இனி எந்த குழந்தைக்கும் இப்படியொரு அனுபவம் ஏற்படக்கூடாது என்று அலி மனதில் சொன்னான். வெளியே புல் வெட்டும்போது அலி வகுப்பறையை பார்த்தான். அங்கு ஒரு சிறு குழந்தை தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அலி வகுப்பறைக்கு சென்று, என்ன மகனே, நீ தனியாக அமர்ந்து அழுவது என்று கேட்டான். நான் சோறு கொண்டு வரவில்லை, என் அம்மாவுக்கு இன்று கூலி வேலைக்கு போக முடியவில்லை என்று குழந்தை அழுது கொண்டு சொன்னது. அலியின் மனதில் பழைய காலம் மீண்டும் நினைவுக்கு வந்தது. தானும் இதே வலியை அனுபவித்தவன். அலி அந்த குழந்தையின் அருகில் சென்று ஆறுதல் கூறினான். உன் பெயர் என்ன மகனே என்று அலி கேட்டான். முஹம்மது என்று குழந்தை கூறியது. அலி தனது பையில் வைத்திருந்த மதிய உணவை முஹம்மதுக்கு கொடுத்தான். இதை சாப்பிடு, இனி உனக்கு பசிக்காது என்று அலி கூறினான். முஹம்மதின் கண்களில் மகிழ்ச்சி நிரம்பியது. நன்றி மாமா என்று முஹம்மது கூறினான். அந்த நொடியில் அலி தனது பணி எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தான். இந்த பள்ளியில் நிறைய முஹம்மதுகள் இருக்கலாம். அவர்கள் அனைவரும் பயத்துடனும் வலியுடனும் வாழ்கிறார்கள். இந்த பள்ளியை மீட்க தன்னால் முடியும் என்று அலிக்கு தோன்றியது. மாலையில் அலி தனது வேலையை முடித்து வெளியேறும்போது மாத்துக்குட்டி சார் அங்கு இருந்தார். நாளை மீண்டும் வரலாம் என்று மாத்துக்குட்டி சார் கூறினார். அலி மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். தனது பணியை எளிதாக்க உதவிய கடவுளுக்கு அவன் நன்றி கூறினான். பள்ளி வாசலுக்கு வெளியேறிய அலி தனது பழைய வாழ்க்கையை பற்றி நினைத்தான். படிப்பு முடிந்த பிறகுதான் அனுபவித்த அவமானம் காரணமாக இந்த ஊரில் இருக்க முடியாது என்று முடிவு செய்து மும்பைக்கு சென்றான். அங்கு கூலி வேலை செய்து இன்று ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிய கதையை அவன் நினைவு கூர்ந்தான். ஆம், அவன் ஒரு கூலி தொழிலாளியின் உடையில் இங்கு வந்தவனானால் ஒரு தொழிலதிபரின் மனதுடன் இங்கு வந்தவன். இனி இந்த பள்ளியின் உள்காட்சிகளை அறிய வேண்டும். இந்த பள்ளி இந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று அறிய வேண்டும். அதற்கு இங்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு தெரிந்தாக வேண்டும். அடுத்த நாளில் பள்ளிக்கு முன்கூட்டியே வந்து சேர்ந்தான்.
நேற்று கண்ட அதே புல்தரை, அதே பெஞ்சு, அதே வகுப்பறைகள். எந்த மாற்றமும் இல்லாமல் நிற்கின்றன. புல் வெட்டும் போது அலி சுற்றிலும் கண்களை ஓட்டினான். வகுப்பறைகளின் சுவர்கள் பல இடங்களில் உடைந்திருந்த நகசியும் கூரைகள் உடைந்த ஜன்னல்கள். மாணவர்களுக்கு படிக்க ஒரு நல்ல சூழல் இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. பள்ளியில் மாணவர்கள் வரத் தொடங்கினர். பலர் பழைய கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தனர். சிலருக்கு செருப்புகள் இல்லை, சிலரிடம் புத்தகங்கள் இல்லை. அலியின் மனதில் பழைய நினைவுகள் மீண்டும் வந்தன. தானும் இப்படித்தான் இருந்தவன், கிழிந்த ஆடைகளை அணிந்து கல்வியை தேடிய ஒரு ஏழை. அலிப்புல் வெட்டுவதை நிறுத்தி வகுப்பறையை பார்த்தான். மாத்துக்குட்டி சார் ஒரு மாணவனிடம் கோபமாக பேசுவதை அவன் கண்டான். உன் தந்தை பணம் தராததால் உனக்கு புதிய புத்தகங்கள் வாங்க முடியாது. அதனால் இந்த வருடம் நீ பள்ளிக்கு வர வேண்டாம் என்று மாத்துக்குட்டி சார் கோபமாக கூறினார். அந்த மாணவன் பயந்து தலைகுனிந்தான். அலியின் கண்கள் கலங்கின. அதே கொடூரம், அதே ஆணவம். இதற்கிடையில் அலி ஒரு மாணவனுக்கு மதிய உணவு கொடுப்பதை மாத்துக்குட்டி சார் கண்டார். மாத்துக்குட்டி சாருக்கு அது ஒட்டும் பிடிக்கவில்லை. என்னடா உனக்கு சொன்னால் புரியாதா? மாணவர்களுடன் பேச வேண்டாம் என்று உன்னிடம் சொல்லவில்லையா? உன் வேலையை மட்டும் செய்தால் போதும் என்று மாத்துக்குட்டி சார் அலியின் அருகில் வந்து கோபமாக கூறினார். உனக்கு சம்பளம் வேண்டாமா? என் முன்னால் நிற்காதே என்று மாத்துக்குட்டி சார் கூறினார். அலி தலைகுனிந்தான். மாலையில் சுந்தரேசன் சார் அலியை பார்க்க வந்தார். அலினி மாத்துக்குட்டி சாருடன் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அவர் இப்போது ஒரு பண ஆசையில் இருக்கிறார். பள்ளியின் நிதியை பயன்படுத்தி தனது சொந்த விஷயங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறார். இந்த பள்ளி இப்படி ஆனதற்கு மாத்துக்குட்டி சார் தான் காரணம். பள்ளியின் மேம்பாட்டிற்காக வந்த பல நிதிகளை அவர் தனதாக்கி கொண்டார். அதை யாரும் அறிந்திருக்கவில்லை என்று சுந்தரேசன் சார் வேதனையுடன் கூறினார். சார், இதற்கு எந்த வழியும் இல்லையா என்று அலி கேட்டான். இருக்கிறது. அடுத்த வாரம் கல்வி அதிகாரி பள்ளியை பார்வையிட வருகிறார். பள்ளியின் நிலை பற்றி ஒரு அறிக்கை தருமாறு அவர் கேட்டிருக்கிறார். மாத்துக்குட்டி சார், தவறான தகவல்களை தர வாய்ப்பிருக்கிறது. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு எனக்கு ஆதாரங்கள் வேண்டும் என்று சுந்தரேசன் சார் கூறினார். சுந்தரேசன் சாரின் வார்த்தைகளை கேட்டு அலிக்கு பல விஷயங்கள் புரிந்தன. இது ஒரு தனிநபரின் கொடூரம் மட்டும் அல்ல, மாறாக பொருளாதார ஊழலும் மோசடியும் உள்ள கதை. தனக்கு இந்த பள்ளியை மீட்க வேண்டும், இந்த குழந்தைகளை மீட்க வேண்டும். அன்றைய வேலைகள் முடிந்து அலி தனது தங்குமிடத்திற்கு திரும்பினான். அங்கு சென்றவுடன் அவன் தனது தொலைபேசியை எடுத்து மும்பையில் உள்ள உதவியாளர் அருணை அழைத்தான். ஹலோ அருண், நான் சொல்வதை யாரிடமும் சொல்லக்கூடாது. எனக்கு சில தகவல்கள் வேண்டும் என்று அலி கூறினான். இங்கு ஒரு பள்ளியை பற்றி நீ ஆராய வேண்டும். எல்லா விஷயங்களையும், அதாவது நிதியின் வரவு செலவு எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும். அடுத்த வாரம் ஒரு கல்வி அதிகாரி இங்கு வருகிறார். அதற்கு முன் எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும். யாருடைய கவனத்திலும் படாமல் இதை செய்ய வேண்டும் என்று அலி கூறினான். அலியின் குரலில் ஒரு உறுதி இருந்தது. அருண் அலி சொன்னபடி எல்லாம் செய்வதாக கூறினான். அலி தொலைபேசியை வைத்த பிறகு ஒரு புன்னகை புரிந்தான். இனி விளையாட்டு தொடங்கப் போகிறது. அலி ஒரு கூலி தொழிலாளியாக இந்த பள்ளிக்கு வந்தது வெறுமனே இல்லை, தனது பழைய காயங்களை ஆற்றவும் இங்குள்ள குழந்தைகளை மீட்கவும் வந்தவன். அருணை அழைத்து எல்லா தகவல்களையும் சேகரிக்கச் சொன்ன பிறகு அலி தொலைபேசியை வைத்தான். அந்த இரவு அவனால் உறங்க முடியவில்லை. தனது பழைய கால அனுபவங்கள் ஒரு திரைப்படம் போல மனதில் கடந்து சென்றன. அதிகாலை 4 மணிக்கு அருண் அலியை திரும்ப அழைத்தான். சார், நான் சொன்ன விஷயங்கள் சரியா என்று அலி கேட்டான். சார், பள்ளியின் பொருளாதார ஆவணங்களை நான் ஆராய்ந்தேன். அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தன. பள்ளியின் புனரமைப்பிற்காக அரசு ஒதுக்கிய பெரும்பாலான நிதிகள் முதல்வர் மாத்துக்குட்டி சாரின் ஒரு அறக்கட்டளைக்கு மாற்றப்பட்டுள்ளன. அந்த அறக்கட்டளையின் மறைவில் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் நடத்துகிறார். அதனால்தான் பள்ளியின் நிலை இவ்வளவு மோசமாக உள்ளது. நான் எல்லா ஆவணங்களையும் உங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று அருண் கூறினான். தகவல்களை கேட்டபோது அலியின் உள்ளத்தில் ஒரு எரிமலை வெடிப்பது போல தோன்றியது. மாத்துக்குட்டி சாரின் கொடூரத்தை விட பெரியது இந்த பொருளாதார ஊழல். இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை அழித்து தனது பாக்கெட்டை நிரப்பும் இந்த மனிதனை நினைத்து அலிக்கு இழிவு தோன்றியது. இனி என்ன செய்ய வேண்டும் சார் என்று அருண் கேட்டான். நீ இப்போது எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்த வாரம் கல்வி அதிகாரி பள்ளிக்கு வருகிறார்.
அவருக்கு இந்த ஆவணங்களை கையளிக்க ஒரு வழி நான் கண்டுபிடிப்பேன். அதுவரை யாரும் அறியக்கூடாது, எந்த தகவலும் வெளியே போகக்கூடாது என்று அலி கூறினான். சரி சார் என்று அருண் பதிலளித்தான். அலி தொலைபேசியை வைத்த பிறகு மடிக்கணினியை திறந்தான். அருண் அனுப்பிய ஆவணங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தான். அரசின் நிதி கையாளப்படும் ஆவணங்கள், மாத்துக்குட்டி சாரின் அறக்கட்டளையின் ஆவணங்கள், ரியல் எஸ்டேட் தொழிலின் ஆவணங்கள் என எல்லாம் பார்த்தான். எல்லாம் மிகவும் தெளிவாக இருந்தன. மாத்துக்குட்டி சார் பள்ளியின் பெயரில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருந்தார். அலிக்கு தனது பணி எவ்வளவு பெரியது என்பது புரிந்தது. இது வெறும் பள்ளியின் மேம்பாட்டு பிரச்சினை இல்லை. இது பள்ளியில் படிக்கும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தின் பிரச்சினை. அலி கண்களை மூடி ஒரு நொடி யோசித்தான். மாத்துக்குட்டி சார் தன்னை அவமானித்ததை நினைவு கூர்ந்தான். அந்த அவமானம் தனது மனதை வேதனைப்படுத்தினாலும் அது தன்னை ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றியது. ஆனால் மாத்துக்குட்டி சார் இன்று அவமானிக்கும் குழந்தைகளின் நிலை என்னவாக இருக்கும்? அவர்களுக்கும் தான் அனுபவித்த அதே வலி இருக்காதா? அலிக்கு அது தாங்க முடியவில்லை. இதற்கு ஒரு முடிவு நான் கொண்டு வருவேன் என்று அலி மனதில் உறுதியெடுத்தான். அடுத்த வாரம் வரும் கல்வி அதிகாரிக்கு இந்த ஆவணங்களை எப்படி கொடுக்கலாம் என்று அவன் யோசித்தான். ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கும் தான் எப்படி ஒரு அதிகாரிக்கு இவ்வளவு முக்கியமான ஆவணங்களை கொடுப்பது? அதற்கு ஒரு வழி அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அலி விடியற்காலை வரை யோசித்தான். கூலி தொழிலாளியின் உடையிலிருந்து இதையெல்லாம் செய்ய வேண்டும். இல்லையெனில் மாத்துக்குட்டி சார் தனது மோசடிகளுக்கு ஒரு மறைவு உருவாக்கி தப்பித்து விடுவார். இந்த பள்ளியில் மாத்துக்குட்டி சாரை தவிர வேறு சிலர் இருப்பதாக சுந்தரேசன் சார் சொன்னது அலியின் நினைவுக்கு வந்தது. அவர்களையும் கண்டுபிடித்து எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வர வேண்டும். அலி மெதுவாக மடிக்கணினியை மூடினான். காலையின் குளிர் அவனை மூடியது. அவனுக்கு இப்போது ஒரு நல்ல உறக்கம் தேவைப்பட்டது. நாளை முதல் தனது பணியின் புதிய கட்டம் தொடங்கப் போகிறது. இனிதான் வெறும் கூலி தொழிலாளி இல்லை, மாறாக இந்த பள்ளியின் மீட்பர். அடுத்த நாள் காலையில் அலி வழக்கம் போல பள்ளிக்கு வந்து சேர்ந்தான். மாத்துக்குட்டி சாரை பாதையில் வைத்து பார்த்தானால் இன்று அவர் அலியை திட்டவில்லை. மாறாக ஒரு வகையான புன்னகையுடன் பேசினார். அலி தானே? நேற்று நீ நன்றாக வேலை செய்ததாக சுந்தரேசன் சொன்னார். இன்று மாலை கல்வி அதிகாரி வருகிறார். பள்ளியின் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று மாத்துக்குட்டி சார் கூறினார். அவரது முகத்தில் ஒரு வகையான பாவனை இருந்தது. அது அலிக்கு புரிந்தது. பள்ளி சுத்தமாக இருப்பதாக காட்டுவதற்காக மாத்துக்குட்டி சார் இப்படி பேசுகிறார் என்று அலி உணர்ந்தான். அலி புன்னகையுடன் தலையசைத்தான். பள்ளியின் விஷயங்களை செயல்படுத்த தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இது என்று அலிக்கு புரிந்தது. அலி தனது வேலையை தொடங்கினான். இதற்கிடையில் சுந்தரேசன் சார் அலியை பார்க்க வந்தார். மாத்துக்குட்டி சார் இன்று உன்னிடம் ஏன் இப்படி பேசினார்? அவருக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்று சுந்தரேசன் சார் கிண்டலாக கூறினார். அது அவருக்கு வந்த மாற்றமில்லை சார், மாறாக ஒரு நடிப்பு. அடுத்த மணி நேரத்தில் வரும் கல்வி அதிகாரிக்கு முன்னால் நல்லவர் போல காட்டிக்கொள்ள இது என்று அலி கூறினான். சுந்தரேசன் சார் அலியின் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அலி, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு இவையெல்லாம் எப்படி தெரிகிறது? அப்போது அலி தனக்கு கிடைத்த தகவல்களையும் ஆவணங்களையும் பற்றி சுந்தரேசன் சாரிடம் கூறினான். மாத்துக்குட்டி சாரின் ஊழலின் ஆதாரங்கள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும் அதை கல்வி அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அலி சுந்தரேசன் சாரிடம் கூறினான். ஆனால் அலி ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கும் நீ எப்படி ஒரு அதிகாரியை சந்தித்து இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்வாய்? அதை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. மாத்துக்குட்டி சார் இதை அறிந்தால் உன்னை வெளியேற்றுவது மட்டுமல்ல, உனது உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கும் என்று சுந்தரேசன் சார் பயத்துடன் கூறினார். அலி சுந்தரேசன் சாரின் கையை பிடித்தான். சார், என்னை நம்ப வேண்டும். இந்த பள்ளியின் குழந்தைகளை மீட்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஆவணங்களை அதிகாரிக்கு கொடுக்க ஒரு வழி நான் கண்டுபிடித்திருக்கிறேன். இந்த பள்ளியில் மாத்துக்குட்டி சாரை தவிர நேர்மையான ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அது நீங்கள்தான். அதனால்தான் நான் இதை உங்களிடம் சொல்கிறேன். அலியின் தன்னம்பிக்கை சுந்தரேசன் சாரை ஈர்த்தது. தான் தனியாக இல்லைதனுடன் ஒருவர் இருக்கிறார் என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் இந்த வேலைக்கு தானும் பங்கு கொள்வது சுந்தரேசன் சாருக்கு பயத்தை ஏற்படுத்தியது. என்ன அலிவுனது திட்டம் என்ன என்று சுந்தரேசன் சார் ஆவலுடன் கேட்டார். கல்வி அதிகாரி பள்ளிக்கு வரும்போது உங்களிடம் இருக்கும் கோப்பில் இந்த ஆவணங்களை வைக்கவும்.
அதிகாரி ஆவணங்களை ஆராயும்போது இந்த கோப்பை அவருக்கு கொடுக்கவும். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு கோப்பு, அதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் போதும். அதை நம்புவதற்கு வாய்ப்பு உள்ளது. பின்னர் அதிகாரி ஆவணங்களை ஆராயும்போது உண்மை வெளியே வரும் என்று அலி கூறினான். சுந்தரேசன் சார் ஒரு நொடி யோசித்தார். இது ஒரு ஆபத்து நிறைந்த விளையாட்டு என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் இந்த பள்ளியை மீட்க இப்படி ஒரு வேலை செய்ய வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலம் அவரது மனதில் வந்தது. சரி அலி, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சுந்தரேசன் சார் கூறினார். மாலை 4 மணிக்கு கல்வி அதிகாரி பள்ளிக்கு வந்து சேர்ந்தார். மாத்துக்குட்டி சார் புன்னகையுடன் அவரை வரவேற்றார். பள்ளியின் நல்ல பக்கங்களை மட்டும் காட்ட முயற்சித்தார். ஆனால் அலி சுத்தம் செய்த பள்ளியின் சுற்றுப்புறத்தை அவர் ஒருமுறை கண்களால் பார்த்தார். சுத்தமான புல் தரை, புனரமைக்கப்பட்ட சுவர்கள். இதற்கிடையில் அலி தனது வேலையை தொடர்ந்தான். மாத்துக்குட்டி சார் அதிகாரியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றபோது அலி சுந்தரேசன் சாரிடம் சென்று ஆவணங்களுடன் கூடிய கோப்பை கையளித்தான். சுந்தரேசன் சாரின் இதய துடிப்பு அதிகரித்தது. கல்வி அதிகாரியை மாத்துக்குட்டி சார் தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு நாற்காலியில் அமர வைத்து கூறினார், சார், இந்த பள்ளிக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. புதிய ஆசிரியர்களை நியமித்தோம், புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தோம். ஆனால் அதையெல்லாம் செய்ய முடியாததால் சில சிரமங்கள் உள்ளன. அதனால்தான் நாங்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க முடிவு செய்தோம். மாத்துக்குட்டி சார் அதிகாரியின் முன்வைத்த கோப்பில் அலியின் ஆவணங்கள் இல்லை. மாத்துக்குட்டி சார் தனது பாக்கெட்டில் இருந்த கோப்பை மேசையில் வைத்தார். சுந்தரேசன் சார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அலி சொன்னபடி ஆவணங்களுடன் கூடிய கோப்பை மாத்துக்குட்டி சாரின் கோப்புடன் கொடுக்க முயற்சித்தாரானால் மாத்துக்குட்டி சார் அதற்கு சம்மதிக்கவில்லை. மாத்துக்குட்டி சாரின் மோசடியை சுந்தரேசன் சார் புரிந்து கொண்டார். சுந்தரேசன் சார் தைரியத்துடன் அதிகாரியின் அருகில் சென்று, சார், மாத்துக்குட்டி சார் சொல்வது உண்மையல்ல என்று கூறினார். மாத்துக்குட்டி சார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். என்ன சுந்தரேசா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு பைத்தியமா என்று மாத்துக்குட்டி சார் கோபமாக கூறினார். மாத்துக்குட்டி சார் இங்கு நிறைய மோசடிகள் செய்கிறார் சார். பள்ளிக்கு வரும் பணத்தை முழுவதும் தனது சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார். அதற்கு என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன என்று சுந்தரேசன் சார் கூறினார். மாத்துக்குட்டி சார் பயந்து போனார். தான் செய்தவற்றை யாரும் பார்க்கவில்லை என்று அவர் நம்பினார். திடீரென சுந்தரேசன் சார் தனது கையில் இருந்த கோப்பை கல்வி அதிகாரிக்கு கொடுத்தார். அதிகாரி அதை திறந்து பார்த்தார். அதில் மாத்துக்குட்டி சாரின் ஊழலின் எல்லா ஆதாரங்களும் இருந்தன. மாத்துக்குட்டி சாரின் முகம் வெளுத்து போனது. அவர் பயத்தில் நடுங்கினார். இது உண்மையல்ல சார். இது பொய். இதை யார் உருவாக்கினார் என்று மாத்துக்குட்டி சார் கேட்டார். அப்போது சுந்தரேசன் சார் கூறினார், அது நான் இல்லை சார், அலி என்ற ஒரு கூலி தொழிலாளி. அவருக்கு இந்த பள்ளியை மீட்க வேண்டும் என்று சுந்தரேசன் சார் அலியை அதிகாரிக்கு காண்பித்தார். அலி சுத்தம் செய்யப்பட்ட பள்ளியின் சுற்றுப்புறத்தில் நின்று இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். கல்வி அதிகாரி அலியை பார்த்தார். இவனா என்று அதிகாரி கேட்டார். அப்போது அலி அதிகாரியின் அருகில் சென்று, சார், நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன். மாத்துக்குட்டி சாரின் கொடூரத்தின் பாதிக்கப்பட்டவன். இந்த பள்ளியை மீட்க வேண்டும் என்று அலி கூறினான். மாத்துக்குட்டி சார் அலியின் உண்மையான அடையாளத்தை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். அவர் தனது நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தார். அலி ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இல்லை என்று மாத்துக்குட்டி சாருக்கு புரிந்தது. நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் சாரானால் உங்களுக்கு ஊழல் பாதையில் செல்ல வேண்டும் என்று தோன்றவில்லையா என்று அலி கேட்டான். மாத்துக்குட்டி சார் எதுவும் பேச முடியவில்லை. கல்வி அதிகாரி எல்லா ஆவணங்களையும் ஆராய்ந்த பிறகு மாத்துக்குட்டி சாரிடம் கூறினார், நீங்கள் செய்தது ஒரு பெரிய தவறு. உங்களை வேலையிலிருந்து நீக்குவார்கள். இந்த பள்ளியின் விஷயங்களை இனி சுந்தரேசன் சார் பார்ப்பார் என்று அதிகாரி கூறினார். அலி மகிழ்ச்சியுடன் சுந்தரேசன் சாரை பார்த்தான். அவரது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. தான் விரும்பியபடி இந்த பள்ளியின் எதிர்காலம் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது என்று அலிக்கு புரிந்தது. சுந்தரேசன் சார் அலியின் அருகில் வந்து, நன்றி அலி என்று கூறினார். இப்போது இந்த பள்ளியின் முதல்வராக ஆனது உன்னால் தான் அலி என்று சுந்தரேசன் சார் கூறினார். அலி புன்னகையுடன் சுந்தரேசன் சாரின் கையை பிடித்தான். இந்த பள்ளியை ஒரு நல்ல இடமாக மாற்ற உங்களால் முடியும் என்று அலி கூறினான். அலி தனது பழைய ஆடைகளை மாற்றி புதிய ஆடைகளை அணிந்தான். கல்வி அதிகாரியின் முன்னிலையில் வந்தபோது அலி பழைய அலி இல்லை, ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தான். மாத்துக்குட்டி சார் எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு அதிர்ச்சியடைந்தார்.
இனி இந்த பள்ளிக்கு ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட போகிறது. அலி அதை உறுதி செய்ய தயாராகிறான். அலியின் உண்மையான அடையாளம் வெளிப்பட்டபோது மாத்துக்குட்டி சார் தனது நாற்காலியில் இருந்து எழுந்திருக்கக்கூட முடியாமல் சோர்ந்து அமர்ந்தார். பழைய கூலி தொழிலாளியின் மகன் இன்று கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தொழில் சாம்ராஜ்யத்தின் உரிமையாளராக தனது முன்னால் நிற்கிறான். மாத்துக்குட்டி சாருக்கு தலை சுற்றுவது போல தோன்றியது. அவமானித்த துழிவு செய்தது வெளியேற்றியது எல்லாம் நேற்று நடந்தது போல அவரது மனதில் தோன்றியது. அலி அமைதியாக மாத்துக்குட்டி சாரின் அருகில் நடந்து சென்றான். சார்பண்டு, நீங்கள் என்னையும் என் தந்தையையும் கேலி செய்தது எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது நீங்கள் சொன்ன வார்த்தைகள்தான் என்னை இங்கு கொண்டு வந்தன. ஆனால் இன்று நீங்கள் செய்தது இந்த பள்ளியில் உள்ள நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு எதிராக. நான் அனுபவித்த வலியை விட பெரியது நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தது என்று அலி கூறினான். மாத்துக்குட்டி சார் தலைகுனிந்து நின்றார். அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. தான் செய்த தவறுகளுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாத நிலையில் இருந்தார். கல்வி அதிகாரி சுந்தரேசன் சாரிடம் கூறினார், இனி இந்த பள்ளியின் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் நான் வந்து எல்லாவற்றையும் ஆராய்வேன். பள்ளியின் மேம்பாட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கை தயாரிக்க வேண்டும். சுந்தரேசன் சார் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். அலி புன்னகையுடன் அவரின் அருகில் சென்று, சார், நீங்கள் இந்த பள்ளியின் முதல்வராக ஆவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களால் இந்த பள்ளிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் என்று அலி கூறினான். அலி, நீ இந்த பள்ளிக்காக செய்தது மிகப்பெரிய விஷயம். இந்த பள்ளியை மீட்டவன் நீ என்று சுந்தரேசன் சார் கூறினார். இது தொடக்கம் மட்டுமே சார் என்று அலி கூறினான். இந்த பள்ளிக்கு நான் ஒரு புதிய கட்டிடம் கட்டித்தருவேன். எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க எல்லா வசதிகளையும் நான் ஏற்பாடு செய்வேன். இனி எந்த குழந்தையும் பணம் இல்லாததால் பள்ளியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை இருக்காது. அலியின் வார்த்தைகளை கேட்டு சுந்தரேசன் சார் வியந்து போனார். தான் விரும்பியதை விட பெரிய மாற்றம் இங்கு நடக்கப் போகிறது. அலி அதிகாரியிடமும் சுந்தரேசன் சாரிடமும் விடைபெற்று வெளியேறினான். மாத்துக்குட்டி சார் ஒரு உடைந்த மனிதனைப் போல எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு நின்றார். அலி காரில் ஏறி செல்லும் போது சுந்தரேசன் சார் மகிழ்ச்சியுடன் அலியை பார்த்து கை அசைத்தார். பள்ளி வாசலுக்கு வெளியேறிய போது அலியின் மனதில் ஒரு புன்னகை தோன்றியது. தனது பழைய கால காயங்கள் குணமாக தொடங்கின. தன் கண்ட கனவை நனவாக்கப் போகிறான். இனி இந்த பள்ளிக்கு ஒரு புதிய தொடக்கம். மாத்துக்குட்டி சாரின் ஆணவத்தை விட பெரியது நேர்மையும் அன்பும் என்று உலகம் அறியப் போகிறது. அலி காரில் வீட்டிற்கு திரும்பினானால் அவனது மனம் இப்போதும் பள்ளியில் இருந்தது. சுந்தரேசன் சாரை முதல்வராக நியமித்ததில் அவனுக்கு மகிழ்ச்சி தோன்றியது. பள்ளியின் மேம்பாட்டிற்கு இனி மாத்துக்குட்டி சாரின் சுயநல விருப்பங்கள் தடையாக இருக்காது. அலி வீட்டிற்கு வந்து மடிக்கணினியை திறந்து அருணை அழைத்தான். அருண், இனி நமது அடுத்த வேலையை தொடங்கலாம். பள்ளியின் புனரமைப்பிற்காக நான் 5 கோடி ரூபாய் தருவேன். புதிய கட்டிடங்கள், கணினி ஆய்வகம், அறிவியல் ஆய்வகம், நூலகம், விளையாட்டு மைதானம் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும். அதற்கு ஒரு கட்டட கலைஞரையும் பொறியாளரையும் உடனே நியமிக்க வேண்டும். அதுபோல புதிய ஆசிரியர்களையும் நியமிக்க தொடங்க வேண்டும். சிறந்த கல்வி வழங்கக்கூடிய ஆசிரியர்களை மட்டும் நியமிக்க வேண்டும் என்று அலி அறிவுறுத்தினான். சரி சார், நான் எல்லாவற்றையும் உடனே தொடங்குவேன் என்று அருண் கூறினான். அலி தொலைபேசியை வைத்த பிறகு ஒரு நொடி யோசித்தான். மாத்துக்குட்டி சாரின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? வேலை இழந்த அவர் இனி என்ன செய்வார்? அவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள அவருக்கு வலிமை இருக்கிறதா? அலிக்கு மாத்துக்குட்டி சாரிடம் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. அவர் காரணமாக தனக்கு ஏற்பட்ட வலியை அவர் மாற்றிவிட்டார். மாத்துக்குட்டி சாரின் வாழ்க்கை அவரது தவறுகள் காரணமாக அழிந்தது. அது அவரது கர்ம பலன். அலி கண்களை மூடி ஒரு நொடி யோசித்தான். குழந்தை பருவத்தின் பழைய விஷயங்கள் அவனது மனதில் வந்தன. மாத்துக்குட்டி சார் கேலி செய்த போது அழுது கொண்டு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்றது அன்று அவனது தந்தை அவனை ஆறுதல் படுத்தியது. மாத்துக்குட்டி சாருக்கு வேலை போன விஷயம் பள்ளியில் தெரிந்தபோது பலருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய குழந்தைகள் மாத்துக்குட்டி சாரின் கொடூரத்தின் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். சுந்தரேசன் சார் புதிய முதல்வராக பொறுப்பேற்றார். அவரது முதல் உரை மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மகிழ்ச்சியடைய செய்தது. எல்லோருக்கும் நல்ல கல்வி வழங்கும், சமத்துவமாக பார்க்கும் ஒரு பள்ளியாக இனி நமது பள்ளி இருக்கும். இனி எந்த குழந்தையும் பணம் இல்லாததால்
வகுப்பறைகளிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள். அதற்காக நமது முன்னாள் மாணவனான அலி சார் இங்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யப் போகிறார் என்று சுந்தரேசன் சார் கூறினார். சுந்தரேசன் சாரின் வார்த்தைகளை கேட்டு மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கைதட்டினர். அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. பள்ளியின் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கனவு காணத் தொடங்கினர். சுந்தரேசன் சாருக்கும் அது ஒரு பெரிய உந்துதலாக அமைந்தது. அடுத்த நாள் காலையில் அலி நேரடியாக பள்ளிக்கு வந்து சேர்ந்தான். சுந்தரேசன் சாரும் அருணும் மற்ற ஆசிரியர்களும் அங்கு இருந்தனர். பள்ளியின் புனரமைப்பிற்காக அலி தரும் 5 கோடி ரூபாய் காசோலையை சுந்தரேசன் சாருக்கு கையளித்தான். சுந்தரேசன் சார் அலியை நன்றியுடன் பார்த்தார். இது உங்கள் பள்ளிக்காக எனது பரிசு சார். இனி இந்த பள்ளி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்கு படிக்கும் எல்லா குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்று அலி கூறினான். அலியின் வார்த்தைகளை கேட்டு சுந்தரேசன் சார் வியந்து போனார். தான் விரும்பியதை விட பெரிய மாற்றம் இங்கு நடக்கப் போகிறது. மாத்துக்குட்டி சார் ஒரு உடைந்த மனிதனைப் போல தனது வீட்டிற்கு திரும்பினார். வேலை இழந்த வலியும் தான் பழைய காலத்தில் அவமானித்த அலி என்ற குழந்தை ஒரு பெரிய தொழிலதிபராக தனது முன்னால் நிற்பதை பார்த்த அதிர்ச்சியும் அவரை சோர்வடையச் செய்தது. மாத்துக்குட்டி சார் தனது அறைக்குச் சென்று கதவை மூடினார். அவரது மனைவி பயத்துடன் அவரை பார்த்தார். என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை. மாத்துக்குட்டி சார் நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடினார். பழைய நினைவுகள் அவரது மனதில் ஒரு புயலாக வந்தன. வறுமை நிறைந்த குழந்தை பருவம் கடினமாக படித்து ஆசிரியராக மாறியது. ஆனால் எப்போதுதான் ஒரு பண ஆசையில் மாறினேன் என்று அவருக்கு புரியவில்லை. ஏழை குழந்தைகளை கேலி செய்தது, ஒலியை அவமானித்தது, திட்டத்தை அழித்தது எல்லாம் அவரது மனதில் வேதனையுடன் தோன்றின. அலி, நீ எனக்கு ஒரு பாடம் கற்பித்தாய் என்று மாத்துக்குட்டி சார் தனக்குத்தானே சொன்னார். எனது தவறுகள் காரணமாக எனது வாழ்க்கை அழிந்தது. எனது ஆணவம் என்னை இங்கு கொண்டு வந்தது என்று அவர் கண்ணீருடன் கூறினார். இதற்கிடையில் அலியின் பள்ளியின் மேம்பாட்டிற்கான வேலைகள் தொடங்கின. கட்டட கலைஞரும் பொறியாளரும் பள்ளிக்கு வந்து புதிய கட்டிடங்களின் திட்டங்களை தயாரித்தனர். சுந்தரேசன் சார் அலியுடன் எல்லா விஷயங்களையும் விவாதித்தார். அலி பள்ளியின் முழு மேம்பாட்டை உறுதி செய்ய எல்லா உதவிகளையும் செய்தார். பள்ளியில் ஒரு புதிய நம்பிக்கையின் காற்று வீசத் தொடங்கியது. குழந்தைகளுக்கு நல்ல வகுப்பறைகள், கணினி, ஆய்வகம், நூலகம் எல்லாம் கிடைக்கப் போகிறது. ஆசிரியர்களுக்கு புதிய உற்சாகம் கிடைத்தது. சுந்தரேசன் சார் எல்லாவற்றையும் கச்சிதமாக செயல்படுத்த தொடங்கினார். அலியின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்தன. தனது பழைய பள்ளியை உதவியதில் அவருக்கு மகிழ்ச்சி தோன்றியது. பழைய காயங்கள் ஒரு வலியாக இல்லை, மாறாக ஒரு வலிமையாக தோன்றியது. ஒரு நாள் மாத்துக்குட்டி சார் வீட்டிற்கு வெளியே ஒரு நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். செய்தித்தாளில் ஒரு செய்தி அவரது கவனத்தை ஈர்த்தது. அரசு ஆரம்ப பள்ளியின் புனரமைப்பிற்காக கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தவர் அலி என்ற தொழிலதிபர். மாத்துக்குட்டி சாரின் ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர் அவரே என்று அந்த செய்தியில் இருந்தது. செய்தியை படித்தபோது மாத்துக்குட்டி சார் அதிர்ச்சியடைந்தார். தான் அவமானித்த ஒரு குழந்தைதான் இந்த பள்ளியை மீட்டவன். மாத்துக்குட்டி சாருக்கு வெட்கமாக இருந்தது. தனது தவறுகளை உணர இந்த துரனுபவம் தேவைப்பட்டது. இனி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று மாத்துக்குட்டி சார் மனதில் கூறினார். எனது தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ஏழை குழந்தைகளை கற்பிக்க வேண்டும். எனது ஆணவத்தை களைய வேண்டும் என்று அவர் மனதில் உறுதியெடுத்தார். மாத்துக்குட்டி சார் தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய முடிவு செய்தார். மறுநாள் காலையில் அவர் தனது வீட்டில் இருந்து வெளியேறினார். நேராக சென்றது சுந்தரேசன் சாரின் அருகில். சுந்தரேசன் சாரை பார்த்ததும் மாத்துக்குட்டி சார் தலைகுனிந்தார்.